வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 28 ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது மார்க்கெட் வந்து 24,000 உருட்டுன்னு உருட்டி விட்டாங்க. நேற்று நான் வீடியோவில் 2 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருந்தேன். என்னன்னா 24,050க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து 24,000 பிரேக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 23,950க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,000 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்த ஹை 24,040, இன்னைக்கு வந்த லோ 23,955. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே இன்னைக்கு வந்து பிரேக் ஆகலை. 24,000 24,020 கீழே 23,950. ஸோ இந்த ஒரு 20-30 பாயிண்ட்டுகளையே வச்சு உருட்டுன்னு உருட்டி விட்டாங்க. முக்கியமாக எதனால் அது வந்து உருட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸை அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணவங்களும் முடிச்சுட்டாங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து பெருசாக இறங்கும் அப்படின்ட்டு புட் ஆப்ஷன் வாங்கணும் முடிச்சுட்டாங்க. கால் ஆப்ஷன் வாங்கினவங்க வந்து ப்ரீமியத்தை வந்து எரேஸ் பண்ணி ஜீரோ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து கிளாசிக்காக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஆப்ஷன் செல்லருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,995, அதாவது 24,000லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது என்ன பிரமாதம்! இந்த எக்ஸ்பிரி மட்டும் கிடையாது. ஜூன் மந்த் எக்ஸ்பிரி 23,865, மே மந்த் எக்ஸ்பிரி 23,913, ஏப்ரல் மந்த் எக்ஸ்பிரி 23,995. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றது, இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாசமா வந்து எக்ஸ்பிரி வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவும் அட்டகாசமான மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ குளோபல் டென்ஷனை பற்றி எதுவும் அதிக நியூஸ் எதுவும் கிடையாது. நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட்டும் எந்த ஒரு ட்வீட்டும் பண்ண கிடையாது, ஈரானும் வந்து எந்த ஒரு ட்வீட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க. 2 பேரும் சைலண்டாக இருக்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட்டு சைலண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு தான் ஏறிட்டு இருக்குது. ஏசியன் மார்க்கெட்லாம் வந்து ரத்த கலரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டோ ஜோன்ஸ் 0.72%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.72% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு 4% டவுனில் போயிருக்குது. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 5%, 5.5% டவுனில் இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 4% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த ஜாப்பனீஸ் இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆல் டைம் ஹை வந்தது 73,000, அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ 73,000 வந்துச்சு. இப்போ வந்து 62,000 இருக்குது. ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 15% டவுன் ஆயிருக்குது நிக்கி இண்டெக்ஸ். ஆனால் அந்த 2026 இதுவரையுமே வந்து 25% ப்ளஸில் தான் இருக்குது. இந்த 2026 ஜனவரி மந்த்து இதனுடைய வேல்யூ வந்து 50,000, இப்போ வந்து 63,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு கெயினில் தான் இருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி. அதே மாதிரி சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ், அதாவது எப்படி ஏறிச்சா அதை விட வேகமாக இறங்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்ட் ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 38% டவுன் ஆயிருக்குது காஸ்பி இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த வருஷம் 2026 ஜனவரி மந்த்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 50% க்ரீனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சவுத் கொரியாவுடைய இண்டெக்ஸ் மெயினாக அங்கே வந்து சிப் மேக்கர் தான் மார்க்கெட்டையே ஏற்றினாங்க. அதே சிப் மேக்கர் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டையே இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்னிங் நமக்கு நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 23,980 ஓப்பன் ஆகிட்டு 24,040, 23,970 இதுக்குள்ளேயே வந்து உருட்டுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 69 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, 76,765. நிஃப்டி 10 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, 23,985 வந்து செட்டில் ஆகிடுது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு ஐடி செக்டர் 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த ஐடி செக்டர் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டே வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்குது வச்சுக்கல. இந்த ஐடி செக்டர் இல்லை அப்படின்னா மார்க்கெட் இப்போ வந்து 23,600-700 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மெயினாக இன்னைக்கு வந்து டிசிஎஸ் 4% ஹையில் போயிருக்குது, டெக் மகேந்திரா 4%. ஓகேங்களா? ரைட். மற்றபடி செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி செக்டாரு 1.5% டவுனில் போயிருக்குது, எஃப்எம்சிஜி 1.4%, பியூசி பேங்க் 1%, மெட்டல் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது.
அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, பிரைவேட் பேங்க்கு, மீடியா இதெல்லாமே வந்து 0.5% நியர்லி வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகேங்களா? இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஐடி செக்டரு 3.5%. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஃபார்மா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது. இதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நாளைக்கு தான் வந்து யூஎஸ்லேருந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வரப்போகுது. அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3.75%. இப்போ அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 350 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர் நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து பார்த்தா அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மெயினாக வந்து யூஎஸில் சாண்டிஸ்க் ரொம்பவும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது இந்த சாண்டிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 ஸ்டார்டிங்கில் அதனுடைய ஷேரோடைய வேல்யூ வந்து $200 இருந்துச்சு. $200 இருந்து $2,400 போயிருக்குது. $2,400 போயிட்டு இப்போ வந்து $1,200 பக்கம் வந்துருச்சு. இந்த சாண்டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வேகமாக போச்சோ அதே வேகத்தில் இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கூட வந்து 14% டவுனில் தான் வந்து இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓவராலான மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக நம்ம மார்க்கெட்டு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அபாரமாலாம் இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்ரி ரைஸ் செல் அப்படிங்கிற மோடில் தான் இருக்குது. மார்க்கெட்டு ஏதாவது நியூஸ் கிடைச்சா இறங்கலாம் அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸு 10% இறங்குது, நம்ம மார்க்கெட் இறங்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் 100% ஏறி 50% இறங்கிருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த 2026 இதுவரையுமே 8% 10% டவுனில் தான் இருக்குது. ஜனவரி 1 2026 நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது 26,100ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 24,000 இருக்குது. ஸோ 8% டவுனில் தான் நம்ம மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால அந்த மார்க்கெட்டு ஜாப்பனீஸ் நிக்கி இறங்குது, காஸ்பி இறங்குது, அதை வச்சு நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறேன் அப்படிலாம் வந்து கண்மூடித்தனமாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அந்த மாதிரிலாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஸ்லோவாக இறங்கும். அதே மாதிரி ஏறிச்சு அப்படின்னா ஸ்லோவாக ஏறும். ஒன்று சொல்லிக்கிற மாதிரி உண்டான மார்க்கெட் நம்ம மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்தோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. அதாவது ஆகஸ்ட் சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. யூஸ்வலாகவே வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஏறும். ஆனால் இப்போ நாம் இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட்டு பேர் மார்க்கெட்டில் இருக்கிறனால வெரி ஃபர்ஸ்ட் டே ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் கேரண்டிலாம் கிடையாது. புல் மார்க்கெட் அப்படின்னா கேரண்டி கொடுக்கலாம். இது வந்து பேர் மார்க்கெட்டுங்கிறனால கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. பட் சென்டிமெண்ட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்பனீஸ் மார்க்கெட், அதாவது நிக்கியுடைய டே கேண்டில். நிக்கியுடைய டே கேண்டில் பாருங்க, இங்கே 2026 ஜனவரியில் ஓப்பன் ஆனது 51,000. 51,000 இருந்து 73,000 போயிட்டு இப்போ வந்து 62,000 ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 25% நியர்லி வந்து ஹையில் தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு கரெக்ஷன் வந்துருக்குது. அதே மாதிரி காஸ்பி இண்டெக்ஸோடைய காட்டுறோம் பாருங்க. காஸ்பி இண்டெக்ஸ் 2026 4,300 அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ 4,300 9,300 போயிருக்குது. 9,300 இப்போ 6,000 வந்துருக்கு. ஓகேங்களா? நல்லா இன்க்ரீஸ் ஆனது இறங்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதனால் நம்ம மார்க்கெட் இறங்குமானலாம் கேட்காதீங்க. நம்ம மார்க்கெட் சார்ட்டை காட்டுறோம் பாருங்க. ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்துட்டீங்க, காஸ்பி இண்டெக்ஸ் பார்த்துட்டீங்க, நம்ம மார்க்கெட்டு இதே 2026 என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பாருங்க. 2026 நம்ம மார்க்கெட்டு இருந்தது ஜனவரி மந்த்து 26,100. அங்கேருந்து 22,180 வந்துருக்குது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,080 ஏப்ரல் மந்த் வந்துருக்குது. அங்கேருந்து மறுபடியும் வந்து 24,000 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு 4-5 மாதமாகவே இதே ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இப்போ நம்ம பழைய பல்லவிலாம் பாட வேணாம். இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,150. 150ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900. 23,900க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 23,750 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.